அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எல்லா மனிதர்களுமே ஒரு இலக்கோடவே பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். தனக்கென்று ஒரு திட்டமிடல், அந்த திட்டமிடலுக்கான முயற்சி, அந்த முயற்சியின் பலனால் முயற்சித்ததின் விளைவால் அந்த இலக்கை அடையக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். எல்லா மனிதர்களும் இலக்கை அடைந்து விடுகிறார்களா என்று சொன்னால், பலருடைய இலக்குகள் என்ன செய்யப்படுது? எட்டா கனியாகவே இருப்பதை பார்க்கிறோம். எத்தனை முயற்சித்தாலும் அவர்களுக்கு அந்த இலக்கை அடைய முடிவதில்லை. இதற்கு இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னா, சரியான முயற்சியும் அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எந்த இலக்கையும் நம்ம என்ன செய்யலாம், எட்டி விடலாம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் ஈமான் கொண்டுள்ள நாம், அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இறை தூதர் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து செய்தியை கொண்டு வந்த தூதர் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை வைத்து அல்லாஹ் நாளை மறுமையிலே நமக்கு என்ன செய்வான், தீர்ப்பளிப்பான் என்ற அந்த தீர்ப்பு நாளை நம்பக்கூடிய நாம், அல்லாஹ்வின் விதிப்படி தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நம்பக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய வானவர்களை கொண்டு அவன் நாடியதை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய வல்லமையை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றான் நம்பக்கூடிய நாம், முயற்சியும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எதையும் வென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய சின்ன வித்தியாசம் அடைவோம். பொதுவாக மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பயிற்சியும் அதற்கான முயற்சியும் இருந்தால் என்ன செஞ்சிடலாம், நாம் எதையும் அடைந்து விடலாம் என்று சொல்ல பார்க்குறோம். ஆனால் நம்பிக்கையாளருடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடைந்து விடலாம் என்று சொல்லுவோம். நாம் எதற்கு எடுத்தால் என்ன செய்யணும், எதிர்காலத்தை பற்றி குறிப்பிடும்போது இன்ஷா அல்லான்னு சொல்கிறோம். நம்ம இயல்பாகவே இன்றைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, அது பழக்கத்தில் வந்துடுச்சு. நாம் சொல்ல நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்காலத்தை குறித்து பேசும்போது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம இயல்பாகவே நமக்கு என்ன செய்யுது, அது பழக்கப்பட்டிருப்பதனால் வந்துடுது. ஆனால் அப்படி சொல்வது எதனால் சொல்கிறோம் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், சரியாக விளங்கிக்கிறது இல்லை. எப்படி இந்த உலகத்தில் உள்ள இலக்கை நாம் வெற்றியடைவதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன சரியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால், இறைவன் நாடி இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை அடைந்திருந்தால் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தாலும் இறைவன் நாடி இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், நமக்கு நடந்தேறும். அந்த வாய்ப்பை நம்மளால் என்ன செய்ய முடியும், இப்படி தட்டி பறிக்க முடியும், அதை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கியதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய வல்லமையில் தான் அந்த உலகம் இயங்குகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை சொல்கிறாங்க, அந்த செய்தியை நம்ம கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்ன செய்ய, உன்னுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்து அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரார்த்தனையை கேட்டவுடனே சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எப்படி நீங்கள் இந்த பிரார்த்தனை கேட்குறீங்க, நீங்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறீங்க, அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதருக்கு பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு இடையில் என்ன செஞ்சுருக்கான், உள்ளங்களை வைத்திருக்கின்றான், அவன் எதை நாடி இருக்கின்றானோ அதன் பக்கம் உள்ளங்களை திருப்பி விடுவான்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரிதான், அதில் நம்முடைய உழைப்பு இருக்கும், நம்முடைய முயற்சி இருக்கும், நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சுருப்போம். எவையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் செய்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டத்தின் படி தான் நடந்தது, இதை அல்லாஹ் நாடி இருக்கின்றான், அதனால் தான் நடந்தது என்பதை நம்பணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில், அல்லாஹ் இந்த மனிதனை படைப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எல்லாவற்றையும் அல்லாஹ் நாடினான், அதை எழுதிவிட்டான். அவன் எழுதியதின் படிதான், அவன் நாட்டத்தின் படிதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அதுபோலவே அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் இந்த செய்தியை. ஒரு பெண் கருத்தரிக்கும் போது, ஒரு மனித கரு உருவாகும் போது, அந்த கரு 3வது 40 நாள், முதல் 40 நாள், அதற்கு 120வது நாளில் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த உயிருக்காக அந்த கருவில் போயிட்டு உயிரை ஊதி, இந்த ஆத்மா இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழும், நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா, இதை எவற்றையெல்லாம் சம்பாதிக்கும்
என்பதையெல்லாம் அந்த உயிருக்கான விதியை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அந்த கருவில் படைக்கும் போது அதற்கான தீர்மானிச்சிடறான். அல்லாஹ் தீர்மானித்த பிறகு அதில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ் எதை தீர்மானித்தானோ அது மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த 2 செய்தியை எடுத்துங்க. இந்த கருவிலே அல்லாஹ் ஒரு உயிரை படைக்கும் போதையும், அதே போலவே 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்திலே இந்த யூனிவர்ஸில் எவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றானோ அவை 2ம் தான் நடக்கும். இந்த 2 செய்தியும் சத்தியமான உண்மையான செய்தி, அல்லாஹ்வுடைய வஹி செய்தி. இப்போ இந்த 2 செய்திகளையும் வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகை எப்படி அணுகிறோம் என்று பார்த்தோம் அப்படின்னா, நாம் அணுகக்கூடிய முறையை சற்று நாமே சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இறை செய்தியை மறுப்பது போல் அந்த செயல்பாடு நமக்கு அமைஞ்சிருக்கு. அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய கிதாபில், தாய் கிதாபில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான் இல்லையா, அந்த விதி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாடி அவன் எழுதி வைத்திருக்கின்றானா இல்லையா, அதில் இல்லாமல் இல்லை. அதை ஏன் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு நலவு நடந்தால் அந்த நலவை நீங்கள் என்ன, அந்த நலவை நினைத்து நான் தான், என்னால் தான் இப்படி நடந்தது, என்னுடைய உழைப்பால் தான் நடந்தது, என்னுடைய பொருளாதாரத்தில் தான் நடந்தது, என்னுடைய அறிவால் தான் நடந்தது என்று நீங்கள் பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும், உங்களுக்கு ஒரு தீங்கு நடந்தால் ஆஹா இப்படி ஆயிடுச்சு நீங்கள் என்ன செய்யாமல் கவலைப்படாமல் இருப்பதற்காக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் எனக்கு வந்தது என்று நீங்கள் எண்ணி அதில் பொறுமை காப்பதற்கும் தான் அல்லாஹ் இப்படி ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விதியை நாம் நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நம்புகிறோம் என்று சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கோபம் வரக்கூடாது, யாரையும் கோபித்து கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கா? பொறுமையற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? ஏதோ ஒரு காரியம் நடந்து அது நமக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கும், அல்லது மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவரை காரணமாக்கினானா இல்லையா, அவரால் தான் இது எனக்கு நடந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைப்பதினால் நமக்கு கோபம் வருது. அப்படி நினைப்பதினால் அவர் மீது என்ன செய்கிறோம், நம்முடைய வேகத்தை காமிக்கிறோம், பொறுமை இழந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இது யாருடைய நாட்டத்தில்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கிதாபில் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு நீங்களாகவே அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களாகவோ அல்லது வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, அதை மாற்றி எந்த ஒன்றையும் உங்களுக்கு செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் ஆணித்தரமான சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? அப்போ நம்ம இந்த இறை செய்தி நமக்கு ஞாபகம் வரணுமா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த துன்பம் வந்துச்சு. எப்படிப்பட்ட இன்பங்கள் வந்தாலும் இதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படி பொறுமையாக இருக்கக்கூடியவர்களோட அல்லாஹ் இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஆச்சரியம் அளிக்கக்கூடிய மூமின் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு மூமினை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பிக்கையாளனை கண்டு வியப்படைகிறேன்னு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னா, அதையும் அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு நன்மை நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அல்லாஹ்வால் தான் இந்த நலவு எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறார். அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியதன் விளைவால் அவருக்கு நடந்த நன்மையும் என்ன ஆயிடுது, அவருக்கு அந்த நலவும் நன்மையாக பதியப்படுகிறது. அவருக்கு ஒரு கேடு நடந்துடுது. இந்த கேட்டு என்ன செய்கிறாரு, இந்த கேடு அவருக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கஷ்டமும் என் இறைவன் புறத்து தான் வந்துச்சு. அதில் பொறுமையாக இருந்துடுறார். அவர் பொறுமையாக இருந்ததினால், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை சகித்து கொண்டதினால் அதையும் அல்லாஹ் அவருக்கு நன்மையாக பதிவு செஞ்சிடறான். அவருடைய வாழ்வின் எல்லா அம்சங்களும் அல்லாஹ்விடத்திலே நன்மையாக பதியப்படுகிறது. இந்த மூமினை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வதை பார்க்கணும். அப்போ இந்த உலகத்தில் நாம் பொறுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவசரப்படாமல் இந்த உலகத்தில் என்ன செய்கிறது, பதட்டமடையாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் தூதரும் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்கணும். அப்படி பதிய வைத்தோம் என்று சொன்னால், நமக்கு கோபம் வரும்போது, நமக்கு இழப்பு ஏற்படும் போது, நமக்கு சங்கடம் வரும்போது அது என்ன செய்வோம், இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்தது. இது என்னுடைய அறிவை கொண்டு நான் சிந்தித்திருந்தாலும், என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு நான் சிந்தித்திருந்தாலும், என்னுடைய பொருளாதாரத்தை கொட்டி செலவழித்திருந்தாலும், என்னுடைய உழைப்பை நான் அதிகமாக இதில் போட்டிருந்தாலும் என்ன செஞ்சிருக்காது, அல்லாஹ்வின் நாட்டம் மட்டும்தான் நடந்திருக்கும். அதுதான் இப்போது நடந்திருக்கின்றது. இதை நான் பொறுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஆச்சரியம் அளிக்கக்கூடிய மூமினாக நாம் இருக்க வேண்டும்.
அதுபோலவே நலவு நடந்தால் கூட அந்த நலவும் என் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்துச்சு. அப்போ இந்த விஷயத்தை பேசும்போது என்ன இன்னொரு கேள்வி வரும் அப்படின்னா, அதில் இப்போ முயற்சி செய்யக்கூடாதா, அப்படியே இருந்துடணுமா அப்படின்னு. இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. நடந்து முடிந்ததை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை நினச்சி அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, அப்படியே உள்ளத்தை போட்டு கசக்கி கொண்டு மன உளைச்சோடு வாழாத, போயிட்டே ஏறி. அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், கல்வி வெள்ளி அப்படிம்பாங்க, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு. அதுபோல் என்ன செய்யணும், அல்லாஹ் தான் இதை நாடினான், இது நடந்து முடிஞ்சிருச்சு, இது எப்படி இருந்தாலும் நடக்காமல் இருந்தே இருக்காது, இப்படித்தான் நடந்து இருக்கும் இது. எனவே இதை நினச்சி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய அடுத்த கட்டத்தை சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்களே, எனக்கு நடந்த தீங்களை, நான் செய்த தவறு என்ன என்பதை அடுத்த முறை எதை செய்யணும், அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். நாளை எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, முடங்கி விடக்கூடாது. அல்லாஹ் அனுமதித்த வழியிலே அனைத்து முயற்சியும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் நான் நினைத்த அந்த தீர்வு தான் வர வேண்டும் என்ற எண்ணம் தான் வந்துடக்கூடாது. நாம் ஒரு ரிசல்ட்டுக்காக உழைப்போம், ஆனால் நம்ம நினைச்ச ரிசல்ட் வராது, வேற ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஆனால் நான் நினைச்சது வரலைன்னு கவலைப்படக்கூடாது. இது அல்லாஹ்வின் ரிசல்ட்டு தான். முயற்சி நான் சரியாகத்தான் செய்தேன், இந்த முயற்சியை நான் செய்யத்தான் வேண்டும். ஆனால் ரிசல்ட் என்ன வந்தாலும் இறைவன் விதித்ததுன்னு பொருந்திக்கணும். நமக்கு அந்த நேரத்திற்கான ரிசல்ட் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஒரு உண்மை சம்பவம், எல்லோருக்குமே தெரிந்த சம்பவம் தான். 90களின் இறுதியில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய இலங்கையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விடுதலை புலிகள் முஸ்லீம்களை சில குறிப்பிட்ட சில கட்டிய உடையோடு சில ரூபாய்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வசித்த பகுதியிலிருந்து எல்லாரும் வெளியேறணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, சொந்த வீட்டை, வியாபாரத்தை, தான் விவசாயம் செய்து கொண்டிருந்த நிலத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு கட்டிய உடையோடு என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாம், முஸ்லீம்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து வெளியேறி வேறொரு இடத்துல போய் குடிபெயர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை புலிகளுக்கும் அரசுக்குமான அந்த போரில், இறுதிக்கட்ட போரில் எந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றினார்களோ அந்த பகுதி முழுவதையும் என்ன செஞ்சிட்டான் அரசாங்கம், சிங்கள அரசு என்ன பண்ணிச்சு, இலங்கையுடைய அரசாங்கம் குண்டு போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். அந்த இறுதிக்கட்ட போகிறது மிக மோசமாக இருந்துச்சு. குண்டுகளை போட்டு ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்து விட்டான் அந்த பகுதியை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்கள் அடித்து விரட்டப்பட்ட போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், ஏடா சொந்த வீடு, நாம் இவ்வளோ காலமாக வாழ்ந்த பகுதி, நம்முடைய எல்லா வளமும் இங்கே தான் இருக்குது, எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்படி நிராயுதபாணியாக அனாதையாக இன்னொரு இடத்துக்கு போகிறோமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அல்லாஹ் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், அவங்கள அங்கிருந்து போக வச்சுட்டு 25 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த குண்டு விழுந்துச்சு பாருங்கள். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான், நாம் அதே இடத்தில் வசித்திருந்தால் இன்றைக்கு விழுந்த அந்த குண்டில் நாமும் இரையாகி போயிருந்திருப்போம், நம்முடைய சந்ததிகள் இரையாகி போயிருந்திருக்கோம், அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டான் மனநிலை இருக்குமா இல்லையா? அதுபோல் தான் அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு நாடக்கூடிய, நமக்கு வேணால் தெரியும் இது தீங்கு அப்படின்னு, அந்த தீங்கு அல்லாஹ்வின் பார்வையில் நமக்கு ஒரு நலவாக இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நமக்கு பிடிக்காத ஒன்று, நமக்கு நஷ்டம் ஏற்படுத்திய ஒன்று, சில காலத்திற்கு பிறகு அதுவே மிகப்பெரிய நலவாக இருந்திருக்கும். ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்போம், பெண்ணுக்கு அந்த பெண்ணை அந்த மாப்பிள்ளையை கட்ட முடியாமல் போயிருக்கும், நல்ல மாப்பிள்ளையாக இருந்திருப்பார், அப்போ ஒரு வருத்தம் இருந்திருக்கும். சில காலத்தில் என்ன செஞ்சிருப்பார், அந்த மாப்பிள்ளை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு மரணிச்சிருப்பார். அப்போ நமக்கு ஒரு ஆஹா நல்ல வேலை, எல்லாம் நம்மளை காப்பாற்றிட்டான். அன்றைக்கு நமக்கு கஷ்டமாக இருந்த ஒன்று சில காலம் கழித்து அதில் வைத்திருக்கக்கூடிய நலவு நமக்கு என்ன தெரிய வரும்போது அது நிம்மதி அடைகிறோமா இல்லையா? அதே போல் தான் அல்லாஹ் ஒன்றை நாடினால் அவன் தான் நம்மளை படைச்சிருக்கான். அவனுக்கு தான் இந்த மனிதனை தன்னுடைய படைப்பை எப்படி இயக்க வேண்டும் என்பது தெரியும். அல்லாஹ் இன்றைக்கு தரக்கூடிய கஷ்டம் என்பது நமக்கு நிரந்தரமானதில்லை. அல்லாஹுடைய நாட்டம் இது. அப்படியே புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூர் ஆரம்பத்தில் சொன்னாங்களா இல்லையா, உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ் அவன் என்னென்ன எப்படி இந்த உள்ளம் இயங்க வேண்டும், எப்படி இந்த உள்ளம் சிந்திக்க வேண்டும், மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றானோ அப்படி தான் அது நடக்கும். இந்த செய்தியை நாம் அல்லாஹுடைய திருக்குர்ஆன் வசனத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன பொன்மொழிகளும் சொல்லும்போது நமக்கு என்ன செய்யும், ஒரு சலிப்படையும். சலிப்படைனா என்ன, ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ. இப்போ நம்ம உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மூளை தன்னால் தான் சிந்திக்குது, நம்முடைய முயற்சி வெற்றி பெறாதா அப்படிங்கிற எண்ணம் வரும். உதாரணத்திற்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்,
அவர் டாக்டர் சொல்லக்கூடிய வைத்தியம் சொல்கிறாருன்னு வச்சுங்க, இப்போ இதுதான் இதற்கான நிவாரணம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் அப்படியே ஏற்றுக்குது. அதே மெடிக்கலில் போய் மருந்து வாங்குறப்போ போகிறோன்னு வச்சுங்க, அவர் சொல்கிறாரு இந்த மாத்திரை போட்டால் போதுங்க அப்படின்ட்டு. அதை எப்படி முழுசாக நம்புகிறோமா? ஒரு அரையும் குறையமாக தான் நம்புவோம். டாக்டர் மருத்துவர் சொல்வதை போல மெடிக்கலில் வேலை பார்க்குறவர் சொல்ல முடியுமா? அப்படின்னு நம்மளுடைய எண்ணம் ஒன்று இருக்குது. அதுபோல் தான் இன்றைக்கு அறிவியல் உலகம் ஒன்று சொன்னிச்சுன்னு வச்சுங்க, அதை அப்படியே நம்புகிறோம். மார்க்கம் சொல்கிறது, குரான் சொல்கிறது சொல்லும்போது சற்று அலட்சியம் நமக்கு இருக்குது. ஆனால் அறிவியல் கண்டுபிடித்து விஞ்ஞானிகள் சொல்கிறான் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த செய்தி இருக்குது பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொன்னாங்கல்ல, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய். இந்த பிரார்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரார்த்தனை உண்மைப்படுத்தக்கூடிய அறிவியல் நிகழ்வு கண்டுபிடிப்பு ஒரு ஆய்வு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. 2024 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? 3 விஞ்ஞானிகள் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைவான அந்த இயற்பியலை பற்றி பேசுவாங்க. இந்த உலகத்தில் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த இயற்பியலுக்கும் கண்ணுக்கு தெரியாத இயற்பியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் இந்த உலகத்தில் நம்ம சின்ன வயசில் படிச்சிருவோம் பள்ளிக்கூடத்தில், எல்லாமே அணுக்களால் தான் ஆயிருக்கு. அந்த ஆட்டம்குள்ளே என்ன இருக்கும்? நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இதை என்ன சாதாரணமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒரு பார்ட்டிகளை எடுத்து 2ஆக பிரித்து ஒன்றில் இன்ஃப்ளூயன்ஸ், ஒன்றில் ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துனா இன்னொன்றில் மாறும். 2க்கு இடையில் எந்த தொடர்புமே இருக்காது, ஆனால் மாறும். லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் நடக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க. இதை ஆய்வு செய்து இன்றைக்கு விஞ்ஞானிகள் 3 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க பாருங்கள். இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித மூளை பிரபஞ்சத்திற்கு வெளியே இருந்து இயக்கப்படுகிறது. எத்தனை ஆயிரம் கோடி மைலுக்கு அந்தன போனாலும் அந்த மைக்ரோ டியூபிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த அணுவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, எலக்ட்ரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, புரோட்டான்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த பகுதியை, அதுதான் இந்த மனித மூளையை இயக்குகிறது. அந்த மனித மூளை லட்சோப லட்சம் கிலோமீட்டருக்கு அந்தன இருந்தாலும் சரி, கோடான கோடி எந்த கிலோமீட்டருக்கு அந்தன இருந்தாலும் சரி, அங்கே என்ன மாற்றம் நிகழ்கிறதோ அதே மாற்றத்தை இந்த மூளை பிரதிபலிக்கிறது என்பதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல, தியரட்டிக்கலாக அது நடக்குது. அது என்ன ரியல் டைமில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தியும் அல்லாஹ் சொன்ன செய்தியும் பாருங்கள். அப்போ இந்த மனித மூளை என்னதான் சிந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை இறைவனாக தீர்மானிக்கிறான். அது எப்படிப்பட்ட விளைவுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் சிந்திக்கிறான். அல்லாஹ் தான் நாடி இருக்கின்றான். அப்போ நம்ம அல்லாஹ் நாடிய எந்த நாடிய ஒன்றை தவிர எதுவுமே நடக்காது என்பது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் தூது சொன்ன அந்த ஆச்சரியம் அளிக்கக்கூடிய மூமினை போல் இருக்கணும். இன்றைக்கு அறிவியல் உலகமே சொல்லுதா இல்லையா? அறிவியல் உலகம் சொல்கிறது மனித மூளை பிரபஞ்சத்திற்கு வெளியே இருந்து இயக்கப்படுகிறது. அங்கு என்ன மாற்றங்கள் நிகழ்கிறதோ அதுதான் இங்கு நடக்கும் என்பதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்து நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்கிறாங்க இந்த செய்தியை? ரொம்ப இலைமறை காயாவில் சொல்ல ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அல்லாஹ் எந்த முடிவு பண்ணுறானோ, அல்லாஹ் இந்த உள்ளத்தில் என்ன மாற்றம் நிகழ வேண்டும் நினைக்கின்றானோ அதுதான் நடக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் நம்முடைய காரியங்களை தீர்மானிக்கின்றான், ஆழமாக நம்பணும். அதுதான் ரிசல்ட்டாக வரும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மனிதன் என்ற அடிப்படையிலே, உலக இயல்பு என்ற அடிப்படையிலே, அல்லாஹ் அனுமதித்ததின் அடிப்படையில் உலகத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யக்கூடிய முயற்சியின் விளைவு எதுவாக இருந்தாலும் என் இறைவன் கொடுத்தது அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். நலவாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன், அது எனக்கு கேடாக இருந்தால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்து அதுபோன்ற வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.